வாட் மை 2-year-old பேபி ஈட்ஸ் இன் எ டே பார்க்கலாமாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் 3 நேரமும் ஹெல்த்தியாக அதே டேஸ்டியாக இருந்தால் தான் அந்த குழந்தைங்க சமத்தா சாப்பிடுவாங்க. இல்லைன்னா சாதம் தொண்டையிலேயே இருக்கு, உள்ளே இறங்கவே இறங்காது. ஸோ இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹெல்த்தியாக சிம்பிளாக பாலாக்கீரை கூட்டு தான் பண்ணியிருந்தேன். பருப்பு கீரையை சேர்ந்து போட்டு கடைஞ்சாவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சரி, லஞ்சுக்கு சரி நல்ல காம்பினேஷனாகவும் இருக்கும். ஸோ பாலாக்கீரை கூட்டோடையே இன்றைக்கி புதினா தோசை தான் பிளான் பண்ணியிருக்கேன். பாப்பா சரியாக ஒரு 2 நாளாக சாப்பிடல, பசி எடுக்கலைன்னா புதினா சம்மந்தப்பட்ட ஃபுட்டு வந்து குக் பண்ணிவிடுவேன். இன்றைக்கி மின்ட்டு ஊத்தாப்பத்தோடைய பாலாக்கீரை கூட்டு வச்சு சாப்பாடு வந்து பாப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுத்துட்டேன். லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் தான் வச்சு பேக் பண்ணி கொடுத்தேன். ஸோ ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி வந்து ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3ஆக டிவைட் பண்ணி குழம்பு, ரசம், தயிரும் கொடுத்தேன். ஏன்னா சரியாக சாப்பிடாத டைமில் இந்த மாதிரி கொடுத்தா சமத்தா சாப்பிட்ருவாங்க. எனக்கு ஒர்க் அவுட் ஆகும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஈவினிங் வந்து ஏபிசி மில்க்கு கொடுத்துட்டு நைட்டு டின்னருக்கு வந்து பாலாக்கீரை சப்பாத்தோடைய பன்னீர் புர்ஜி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாப்பாவுக்கு ஊட்டி விட்டுட்டேன். வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.